ஹலோ சுட்டீஸ், வெல்கம் டு டாடா கேமிங். இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ் கேம் பார்க்க போகிறோம். ஆமாம், இது டெத் ரைல்ஸ் ஹாலோவின். எஸ், ஹாலோவின்காக புதுசாக விட்டுருக்காங்க. ஹாலோவின் மோடு ட்ரெயின் ஓட்ட போகிறோங்க, அதுதான் அந்த கேமு. போமா, நான் கிளியர் பண்ணிட்டேன். எவ்வளோவா? யா வா. அம்மா, எனக்கு எப்போவுமே உன் மண்டையில் தான் பிடிக்கும் ரொம்ப. இது ஆக்சுவலாக எப்படின்னா, நம்ம இன்னொரு ட்ரை பண்ணி பார்த்தோம். மேடம் சொல்லித்தராம கூட்டு போனாலும் அவுட்டாக வந்துட்டு இப்போ ரெண்டாவது நம்ம ட்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு ஆள் ட்ரெயின் ஓட்டணும், கூட ஹெல்ப் பண்ணணும். சுற்றி ஜாம்பிஸ் வருது, ரெட் மூன் வருது, என்னமோ வருது. எஸ், ஓகே, உள்ள வந்துட்டோம். தட்டு தட்டு. யா, ஐயோ, இது எப்படி தட்டுறது? இங்கேருந்து வரல, அங்கே இருக்கியா? இது இருக்கு, எல்லாமே எடுத்துக்கோ. இது எப்படி தட்ட? நான் தட்டி எடுத்துட்டேன். எப்படி எடுக்கணும் இதை? ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுதே. எப்படி ஓப்பன் பண்ண? அந்த ஓப்பன் சைடில் இருக்குல்ல. ஓ, இப்படி கொடுத்து ஓப்பன் பண்ண. நானே கொஞ்சம் குழம்பிட்டேன்னு நிற்கிறேன். உடனே நான் பேப்பர் கூட எடுத்துருக்கேன். இல்லை, எடுக்க முடியல பேப்பரை, நீ எடுத்துக்கோ. என்கிட்ட பேப்பர் இருக்கா? ஸோ சாரி, நான் கோல் எடுத்துக்கிட்டேன். நான் ஏது இருக்கா? கன் ஆம் ஒர்க்கு ஒழுங்காக தூக்கிது. அதை கன்னை எடுத்துட்டு வா, நான் செட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. ஓகே, இரு, நான் காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் போய்ட்டு. ஐயோ, இந்தா சொன்ன வச்சுக்கோ. இந்தா ட்ராப் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணு. இதை இன்னும் ட்ராப் பண்ணுற? சும்மா வச்சாங்க. கரெக்டாக வச்சிட்டியா? கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வைக்கணும் தெரியும். இந்த புல்லட்டு எல்லாத்தையும் ஏறி பண்ணிகிட்ருக்கேன். ஏய் இரு, நான் போய் காசு. அதை நீ தான் செட் பண்ண முடியும். அதை ஏது நான் செட் பண்ணுறேன். நீ கையில் எடு நிமிஷம். என்ன இது? கன்னை எடு நீ. இந்த கண்ணா? ஆமாம், நான் செட் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே வச்சுட்டு போயிருக்கேன். இங்கே இது எடுக்க முடியும், எனக்கு எடுக்க முடியல. ஏன்ப்பா கன்னு கன்னு தான்ப்பா எடுக்க சொன்னேன். அந்த இது எடுப்பா, புல்லட் எடுப்பா கீழே வந்து. புல்லட்டே இருக்கவா? நான் இங்கேருந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து சாம ஃபஸ்ட்டு போயிட்டேன். கோலை நான் இருக்கவா? கொஞ்சம் நேரம் சும்மா மட்டும் இரு. நீ வை. சரி, நீ வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் காயின்ஸ் எல்லாம் கிடைக்கும். 20 ரூபா இருக்கு. ட்ராக்டர் பேண்டேஜ் ஒன்று வாங்கவா? பேண்டேஜ் வாங்கவா? கொஞ்ச நேரம் இருக்கியா? ஏன்னா செட் பண்ணுற கோலத்தில் இருக்கியா? சரி சரி, செட் பண்ணி அவங்களும் காப்பாற்றும். சொல்லுது. நீயா? பயந்துட்டேன். சுட்டுதான் காமிக்கணுமா? சுட முடியாது. நீங்கள் பாரு, நான் செட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி செட் பண்ணணும், ஓகேவா? இது செட் பண்ணு. கோல் 0ல் இருக்குது. நான் கோல் ஃபில் பண்ணுறேன், சரியா? நான் ஃபில் பண்ணுறேன். கோல் உங்ககிட்ட பத்திரம் வை, இல்லைனா உங்ககிட்ட இருந்து கூட நான் பார்த்துக்கிறேன். நீ சரி நீ பண்ணு. உங்ககிட்ட இருக்க ஏன்னா இப்போ எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய நிலம வரும். வேணாம், அப்போ நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த ஏதோ இடத்துக்கு போக சொல்கிறாங்க. நீ எந்த இடங்கண்ணா? எதுக்கு போகணும்? போயிட்டு கோல் வாங்க சொல்கிறாங்களே. கோல் வாங்க சொல்கிறாங்க. நீ வாங்க, இப்போ வாங்கவா? பேட்லாம் இருக்குது, அம்பூட்ரு எல்லாம் இருக்குது. இன்னும் ட்ராப் பண்ணணும். ஓகே, ட்ராப் பண்ண ஒரு இது பண்ணிட்டேன். என்ன இப்போ ஒரு கோல் கீழே விழுந்துருச்சு, மட்டும் எடுத்துகிட்டு வரும்போது. ஒரே சரி வரேன். கோல் வாங்கிட்டேன் ஒன்று. காசு கொடுத்தா? இதுக்கு போதும்னு நான் தெளிவாக சொன்னேன். நீ என்ன சொன்ன? இப்போ என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? இங்கே கோழி கடைக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும் சொன்னேன். வேறு எதுவும் சொல்லலை. நான் சொல்கிறது நீ ஒன்று என்ன சொன்னேன்? நீ சொல்பதை கேட்க மாட்டியே. நான் வான்னா அப்போ வந்து கூப்பிட்டுருக்கேன் உன்னை. சரி வரேன். ஆமாம், எங்கே இருக்காது? கீழே கடைஞ்சி எடுத்து நான் எடுத்துக்கிறேன். நான் எடுக்கிறேன். இங்கே கிடக்கா? ஏன் இப்போ இங்கே கொண்டு போய் போட்டுச்சிருக்க? அது தெரியாம தான் விழுந்துச்சுன்னு. சரி சரி, இது வாங்க ஒரு 1 நாள் தான் எடுக்க முடியும் போல். இல்லை எடுக்க முடியல. இப்போ நான் வரேன். இது ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இருக்குது. எதுக்கும் போட்டு வைக்க நல்லது. எங்கே இருக்கு? என்னப்பா பண்ணி? கன் இருக்கா? கன் யூஸ் சுட்டலாம் நினைக்கிறேன். உங்கன்னு செட் பண்ணுவோம். அப்போ என்னப்பா ஏங்கண்ணா உங்கன்னு செட் பண்ணுறியா? வேணாப்பா, ஒரு கன் இருக்குல்ல. நீ வண்டி ஓட்டினா கூட நான் இதை வச்சு பார்த்துக்குவேன். அதை சொல்ல முடியாது உன்னால்? ட்ரை பண்ணி பார்க்கவா? கிட்டக்க போ. அது அன்வெல்டு, அது கிடையாது. இன்னும் கிட்டக்க போ. ஷூட் காமிக்குது. ஷூட் காமி. ஓகே, தொடரோட அப்படியே அப்டன் பண்ணி வெளியே வந்துடலாம். ஓகே, பின்னாடி வந்துடு. அடுத்து அங்கே போய் பார்த்துக்கோ மீதியா. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது? என்னது கோலா? ஆமாம்,
கோல் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் நினைக்கிறேன், பார்க்குறேன். என்கிட்ட ஆக்சுவலாக மொத்தம் 2 கோல் மட்டும்தான் இருக்குது. நான் ஒன்று மட்டும் உள்ளே வைக்கிறேன், ஒன்று தூக்கி அப்புறம் நெருப்பில் போடுறேன். ரெண்டு புல்லட் இருக்கு. புல்லட் பத்திரமா வச்சிருப்பா. புல்லட் இருக்கும் கன்னு தான் செட் பண்ணுவேன். நீ வேணான்ட்ட கன் அந்த இருக்கு. கன்னை செட் பண்ணிட்டோம்னா உனக்கு இது கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். அடுத்து உனக்கு உள்ளே இது போட டைம் இருக்குன்னு பார்த்தேன். சரி ஓகே, இந்த செட் பண்ணு, நீ செட் பண்ணு. ஃபோன் தான் நான் செட் பண்ணுறேன். இது சரி, இந்த கோலத்துக்கு அங்கே போட்டுடுறேன். போட்டோம் கொஞ்சம் அப்போ தான் அதிகமாக இருக்கும். ஆமாவும் இருக்குண்டா. இவ்வளோ காமிக்க மாட்டேங்க எனக்கு காட்ட மாட்டேங்குதுண்ணா. எனக்கு இவ்வளோ காட்டுன்னா நான் பயந்துட்டு உட்காந்துட்ருக்கேன். ஐயோ நைட்டு வேணாம் வேணாம், நான் வண்டி இருக்கணும். இல்லை இங்கே தானே இருக்கும். அம்மா இன்னும்ப்பா பறக்கிற கீழ்ச்சி படிக்கிறியப்பா. வை செம்ம. அது பக்கத்தில் செட் பண்ண வேண்டியது தானே, இங்கேயே செட் பண்ணுறேன். கொஞ்சம் தள்ளி செட் பண்ணுவோம். அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இருக்காம்ல. அப்போ யார் வண்டி விட்டுறது? ஏதாவது ஒரு டைமில் தான். சரி சரி, இந்த பேப்பரை அடிக்கலாம் தானேப்பா? பேப்பர் அடிக்கலாம். அப்போ அது இருக்கட்டும், வெளியே இங்கேயே இருக்கட்டும். என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்? உட்காந்துட்டு உட்காந்த. எஸ் நல்லா இருக்கு. நீ பேப்பர் கீழே பெருசா இந்த இருக்கு. ஏப்பா அங்கே போகிறான். என்னப்பா ஆள் வரான்னு நினைக்கிறேன். நீ தானா? இதுவா நானா? வைத்தியம் இருப்பா. அந்த பேப்பர் ஏதா யாருன்னே மறந்துட்டோம். வா இது பண்ணுறியா இல்லையா? அப்பா இது நடக்க முடியாது நினைக்கிறேன். ஏன்? என்ன இருக்கு? இது நீ தான் இருக்க முடியும். எடுத்துகிட்டு போய் போட்டு எரிச்சிட்டு வண்டி எடு. நீ போட முடியல. எனக்கும் நான் போதும் இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகே வண்டி எடு, ஃபுல்லாகிடுச்சு. நீ எடு. சரி நான் எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன். நீ தான் ஷூட் பண்ண தெரியும் உனக்கு தான். ஓகே ஆரம்பிக்கவா? உள்ள ஏற்றில்ல இப்போ இங்கே இருக்கணும். சுட்டலாமா? இவனை சுட்டு ஓட்டானே இவன். சரி பரவாயில்ல, கிளம்புறேன். இது உனக்கு ஷவலே இல்லை. ஷாலு இருக்கே. எங்கே இருக்குது? என்கிட்ட இல்லை. உனக்கு இருக்கா? இருக்கு. எனக்கு இல்லையே. கீழே இருக்கா பார்த்துட்டு வந்துடுவானே. இல்லை பார்த்துட்டேன். சரி எனக்கு இல்லை பார்த்துட்டேன். அப்போ கடந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடுவாக்கா. இப்போ இங்கே தானேப்பா கையில் தானேப்பா வச்சுருக்கேன். கிளம்பா ரைட். ஏறு கிளம்பா. ஆமாம் ஏற்றில்ல. ஏட்டேன். சவுதா போய் ஒருத்தன் அடிச்சிருப்பானே. எப்பப்பா இரு நிமிஷம். சரி வண்டி சொல்கிறான். அவன் சொல்கிறான், எடுத்துரு. என்ன பண்ண பார்த்த நீ? என் காது கிழிஞ்சிருச்சு. நான் இல்லை, அங்கே வந்து சுட்டுட்டான். கீழே வந்துடாத. ஆக்சுவலாக நான் உள்ள நிற்கிறேன். எனக்கு வண்டி எப்படியே நீ எடுக்கிற நீ சொன்ன மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கேன். எனக்கு நான் சொன்னாமே உச்சு நிறைய பேர் ஸ்பானாராக நினைக்கிறேன். வண்டி போயிட்டே இரு. நான் போயிட்டே அடுத்த வில்லேஜ் தான் ஸ்டாப் ஆகும். ஒரு பேப்பர் போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடு. இப்போதைக்கு என்ன பண்ணுறது? ஸ்லோ பண்ணவா இப்படி? இல்லை போயிட்டே இரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்பாடி விடிஞ்சிருச்சு. டக்குன்னு வந்துச்சு. என்னப்பா நிறைய வீடு இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அங்கெல்லாம் நான் பண்ணாமல் போய்கிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் நல்லா விடிஞ்சிருச்சுன்னா மட்டும் நீ பாட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய வீடு இருக்குல்ல, அங்கெல்லாம் போகணும். ஆக்சுவலா நான் இவ்வளோ பேர் போகணுமாங்க? வேணா ஆளை வராங்க. நிறைய பேர் இருக்காங்க. நீ போனால் என்னால் காப்பாற்ற முடியாதுப்பா. பேண்டேஜும் இல்லை. இதுமாதிரி சுற்றுக்கலாம் வேணாது. அடுத்த மாதிரி இருந்தால் சொல்லி சுட்டுருவோம். ஓகே நான் இப்போ என் கண் கட்டுறது வரைக்கும் ஒன்றும் தெரியல. இவ்வளோ இருந்தால் ஸ்லோ பண்ணி கம்மியாக இருந்தா மொத்தம் வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடாது. கம்மிங்கிற ஆளே இங்கே பார்க்க முடியாது. ஒரு கொச்சு தான் இருப்பாங்க. 2-3 தடவை சுட்டுட்டோம்னா வருவான்ல. சுட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒத்த கொண்டு வருவான்ல. அவனை சுட்டுட்டு தூக்கி உள்ளே வச்சு நம்ம இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பின்னாடி திரும்ப தான் எதுவும் ஆஃப் ஆகாதுல்ல. நீ அங்கேயே உட்கார சரி. ஆள் இருந்தால் மட்டும் சொல்ல. எனக்கு கழிச்செல்லாம் நிற்குது. சொல்கிறேன். அதெல்லாம் ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி வந்துடாது. நீ அங்கே தான் இருக்கணும். நான் சொல்கிறேன் வரக்கூடாது சொல்லிட்டேன். இரு யோசிக்கணுமா? ஏதோ இருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன். ஓகே இங்கிட்ட வீடு இருக்குது நிறையா. ஒரு வீடு தெரியுது. ஸ்லோ பண்ணு. ஆள் இல்லைன்னா நிப்பாட்டு. ஆள் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்லோ பண்ணிகிட்டே போ. ஒரு நிமிஷம் இரு. ஆள் தான் வண்டி தான். ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. இருக்குது ஒரு கூட்டமே இருக்கு உள்ள. பைத்தியமே. எப்போ உள்ள ஒரு கூட்டம் இருக்குப்பா? பைத்தியம் தான் சொல்கிறேன். போ அப்படியே பாட்டாத ஃபியூல்னு பார்த்துக்கோ. ஃபியூவா? அது எங்கே இருக்குது? எனக்கு ஃபியூவல் எங்கே இருக்குது? சரி அது இருக்கு. நீ போ ஃபுல்லாக பாதி இருக்குது. போ எங்கே இருக்குது? நம்மளுக்குலாம் இந்த தீர இப்போ ஃபியூவல் பாதி இருக்குப்பா. பாதி இருக்குதா? போ. அடுத்த வில்லேஜ் எப்படா விடும்? வில்லேஜ் விடாதுப்பா. வில்லேஜ் கணக்கில்லப்பா. அப்படி வில்லேஜ் தான்ப்பா முக்கியமே. எப்போ நடுவில் ஆனால் இது வேணும்ப்பா. ஏன்னா கோல் பண்ணி இருக்கக்கூடாது. அவனை சுட்டு தூக்கி உள்ளே போடணும். புரியுதா? நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் வண்டியை. இது வந்துச்சோ? வில்லேஜ் வந்துச்சு. இங்கே ஒன்றும் இருக்க மாட்டான்ல. இங்கே ஒரே ஒரு கன்று வச்சிருப்பான். அவனை சுடலாமா?
எவனே அவன் சுட்ட பண்ண அவன் பாதுகாப்பு கூட அப்பா இருக்கலாம். அவனுக்கு சுடுப்பா. வேணாம் சும்மா இல்லாமல் அவனை சுட்டு அவன் பண்ணிட்டான் என்ன பண்ணுறது. இப்போ மட்டும் சொல்லுவேன். இது போஸ்ட் நாங்கள் ஆள் கம்மியாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணுன்னா அங்கே கொண்டு வந்துட்டு இங்கே பேசுது. இதெல்லாம் உன்கிட்ட வீணா போகிற பொருள் தான் இங்கே வையி. எங்கிட்ட பக்கத்தில் ஒரே பொருள் கூட வருது, அதான் வீணாக போன பொருள். வேறு எதுவும் இல்லை. வேறு டென்ஷன் பண்ணாத நீங்கள். இங்கே பேர் ஒரு பேண்டேஜ் வாங்கிக்கவா? எதுவும் வேணாம், அதான பிரச்சனை. அப்பா ஒரு கன் வேணாம் வாங்கிக்கவா? கன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கன்னுக்கு முன்னாடி கோல் முக்கியமாக இருக்குப்பா. கோலும் முக்கியமாக. ஃபஸ்ட்டு முன்னாடி போகும்போது கூட நம்ம வந்து அடித்து வாங்கிக்கலாம், புரியுதா? சரி நான் வாங்கலாம் கோல். ஒன்று செய், பகல் இப்போயே வண்டி எடு, இருக்கிற கோல் வசூல் உள்ளே போய்ட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்போம். இந்த கோல் வேணால் வாங்கிக்கோங்க. இப்போதே கோல் தான் வசம் முக்கியம். எங்கே? ஜென்ரல் ஸ்டோர் இங்கே இருக்குது. ட்ரேடிங் போஸ்ட்டு ஜெனரல் ஸ்டோர் ஆப்போசிட் போகணும்னு நினைக்கிறேன். எங்கே? அங்கே. ஆமாம் அங்கே தான். நான் பகல் வண்டி எடுப்போம், போகிறோட வீட்டு இருந்தால் அவன் ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு. வேணாம், அது கொஞ்சம் ரொம்ப ஆபத்து. எதுவுமே பண்ண முடியாது நம்ம பிள்ளைங்க தான் போய் ஆகும். நீ கொள்ளாமே வாங்களா? நான் வாங்குறேன். சரி வாங்க. நான் உன்ட்டா எவ்வளோ 50 இருக்கும் இருக்கு இரு. அதுவும் கோலான்னு தெரியல. இரு கொஞ்சம் ஏன் உடவுல வந்துக்கிட்டு இருக்கேன். 2 கோல் இருக்கு பண்ணிட்டேன். ஓகே ஸ்டோர் 2 கோல் இருக்கு. ஒன்று போட்டுக்கவா? இரு பார்ப்போம். பேண்டேஜ் மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்கிட்ட 0 பேண்டேஜ்னா நீ வாங்கிக்கோ. பேண்டேஜ் வாங்குவா? அவன் வாங்கி வச்சுக்கோ. இல்லை வேணாம். 20 தான் ஒன்ட்டு இருக்கோ. உனக்கு ஓகே இல்லை வாங்கிடுவா? வாங்கிடு, ஒன்று கூட வாங்கிடு. சரி ஓகே. எதுவுமே இல்லை வேறு நடக்க தான் முக்கியமே. ஒரு 2 சரி நான் வந்துடுறேன். போச்சு. என்னாச்சு? இப்போ இப்போ தான் உன்ட்ட ஃபியூல் ஒன்று இருக்குது. ஃபியூல் 2 இருக்குது. என்கிட்ட மொத்தம் 2 இருக்குது. நான் 2மே உள்ளே போகிறேன். சரியா? அப்போனா வச்சிரு பார்த்துக்கலாம். சரி கொஞ்சம் 2 போடு. எவ்வளோ தூரம் வரும்னு பார்ப்போம். உன்ட்ட வந்து ஆக்சுவலாக ஒன்று உள்ளே போகிற மாதிரி நினைக்கிறேன். இதுவே ஒன்று மட்டும் ஒரே ஒரு ஃபியூல் மட்டும் எடுத்து வெளில போடு. வரேன். இந்த பேண்டேஜ் இருக்குது. பேண்டேஜ் அது இருக்கட்டும். ஃபஸ்ட் பேண்டேஜ் எடுத்து உள்ள வை. பேண்டேஜ் எடுத்து உள்ள வை. பேண்டேஜ் உள்ள வைக்கவா? நடுவில் நல்ல இதாகும். ஷேக் உள்ள வச்சுக்கோ. இது நான் வந்துக்கிறேன். ஃபியூல் தூக்கி உள்ள போடு. ஃபியூல் ஃபுல் கிட்டத்தட்ட ஃபுல் ஆகிடுச்சாமா. வண்டி எடு. எடுக்கவா? வண்டி எடு. கிளம்புவோமா? எஸ். ஓகே. நான் சொன்னால் நான் உட்காந்துட்டேன். சரியா? கொஞ்சம் ஸ்லோவாக போயிடு. ஆளை பார்த்துக்கு முன்னாடி ஆள் நிறையா இருந்தால் ஸ்பீடாக ஏற்றிடு. ஏன்னா ஸ்லோவாகவே போ. நம்ம இருட்டு வந்துச்சுன்னா வண்டி நிப்பாட்ட ஃபுல் ஸ்பீடாக எடுத்துரு. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். லைட்டை விட்டு தான் போயிட்டுருக்கேன். உனக்கு தெரியும், நம்மளே பார்க்க தெரியும்ல, அது வரான் இல்லை இல்லையா? குதிரை இருக்குது. குதிரையை கொஞ்சம் குதிரை போட்டால் அவ்வளோவா ஏறாது. 2 பாயிண்ட் நிப்பாட்டி இருக்கணும். நிப்பாட்ட மாட்டேறியே. சரி நான் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி நிப்பாட்டு பார்க்க. யார் இருந்தாலும் ஆள் இருந்தால் மட்டும்தான். அதுவும் ஆளை பார்த்து ஸ்லோவாக தான் நிப்பாட்டணும். ஃபுல்லாக நிப்பாட்டி மொத்தம். இது என்ன ரெட்டாக இருக்குது? அது எல்லாம் தெரியல. உனக்கா இந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. இது ஓகேவா அந்த ஸ்பீடு? ஓகே தான். விட்டு பார்த்துக்கோ. முன்னாடி வச்சு பார்த்துக்கோ என்ன இருக்குது இல்லைன்ட்டு. இல்லைங்க சுடுற மாதிரி இருக்கும்னா வேகமாக போயிடும். வேகமாக போகணும். ரெடி சீக்கிரமா. இது நான் போயிடுறேன். அதான் சொல்கிறேன். இங்கே நீ ஸ்லோவாக போடுற. வேகமாக போகணும். கொஞ்சம் ஸ்லோ வேணாம். போயிடா. பெரிய ஒருத்தன் வரா. அழுக்கு மாதிரி இருக்கான். அவன் தான் உள்ள மாட்ட வச்சேன் நம்மளை. இவன் தான் அப்போ நைட்டு வந்து போயிட்டே இரு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடாத. ஓடி வந்துக்கிட்டே தான் இருக்கான். நான் போயிட்டே தான் இருக்கேன். நான் முடிஞ்சே நான் போயிட்டே இருக்கேன். போயிரு. ஓகே தான். நீ நேராக பார்த்து போ. அதான் சொன்னது நான் பார்க்கணும். அடுத்த நாளை காணா. நீ போயிட்டே இரு. நெக்ஸ்ட் வில்லேஜ் வந்துருச்சோ? பிரச்சனை இல்லை. வந்துச்சோ நீ பாட்டியோ. ஐயோ குதிரை தானா? இன்னும் வரலை. வந்தால் பாட்டிக்கிறேன். ஃபுல்லாக குதிரையாக இருக்குது. குதிரை நிறையா இருந்தால் ஆள் ஓடி வராங்க. ஆனால் இன்னும் சுட முடியாது. நிறைய பேர் வராங்க. ஆமாம். நீ யாரும் சுடாத. தயவு செஞ்சு விட்டுரு. நமக்கு இது வேணும்ல அது ஃபியூவலுக்கு. நம்ம அங்கே ஒருத்தர் இருக்கான் பற்றியா? அவனை பலி யாரும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவனை ஒன்றும் பண்ண நம்ம இடம் இருக்குது. பார்க்கவும் முடியாது. எத்தனை இரு ஸ்பீட் எடுத்துடுறேன். துறைச்சிட்டு வரீங்களா? இல்லை ஒரே ஒரு தடவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. முன்னாடி பார்த்துக்கோ. பெருசாக வரானு பார்த்துக்கோ. இப்போதைக்கு எவ்வளோ வரலை. நல்லா பார்த்துட்டியா?
சுட்டே ஸ்பீடு அச்சோ இரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்ற முடியல டக்குன்னு ஸ்பீடாக சொன்னால் எப்படிப்பா இன்னொரு வந்துட்டான்பா அவன் இருப்பா நீ கத்து எனக்கு போயிட்டேன் நானும் நீ கத்து பெருசு அந்த பெரிய உருவம்பா நல்ல வேலை துப்பாக்கி இருப்பி தப்பிச்சோம் சரி ஓகே ரிலாக்ஸ் நிப்பட வேணாம்பா இந்த ரெட் சாயில் வேணாம் ரெட் சாயில் தான் வந்து அவன் வரான் பெருசா ஹல்க்கு ஓகே இன்னும் 95 இருக்குது இந்த புல்லட்டு நானும் பயந்துட்டேன் வெளிச்சமாக தான் ஹிட்டாகுதா ஓகே கூல் நீ கத்தல அவன் வந்து ஸ்பீடாக போப்பாங்க வேணாம் நான் நிற்கவே மாட்டேன் நிற்காம போனால் அடுத்து நமக்கு இது வேணுமே கோல் நான் வாங்க கூட செஞ்சுக்குவோம் காசு யார் தருவா வீட்டில் தான் கொண்டு போவேன் சும்மா இரேன் இல்லை எனக்கு புரியலை விளாடவும் செய்யணும் வண்டியை ஓட்டணும் எதுவும் வாங்க எப்படி போக முடியும் அடுத்த வில்லேஜுக்கு வந்துட்டோம் இப்போ பிளாக்கு இதுலேயும் வரோம் நல்லது வேமா போ ஃபியூவல் பம்ப் காவாசி தான் இருக்கா ஃபியூவலு ஐயோ வந்துட்டோமா ஸ்லோ பண்ணி ஓகே டேடி காலையில் வரைக்கும் இங்கே தங்கிடுவோம் தங்குற சரிப்பா போகிறதுக்கு அடுத்து ஃபியூவலுக்கு என்னப்பா பண்ணுவேன் இருப்பா ஃபியூல் எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன் கொஞ்சம் ஃபியூல் கொஞ்சம் தான் இருக்குது நான் என்னோடய ஃபியூல் போட்டுருவா காலைல போட்டுக்கலாம் வா காலை போட்டு ஆமாம் அது தங்குவோம் வண்டி எடுக்கல வா ஒன்றா போயிட்டு எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க முடியுதா அதுதான்ப்பா உன்ட்ட ஏதாவது வேஸ்டிங் பொருள் இருந்தால் எப்போ என்கிட்ட 0 எதுவுமே இல்லைப்பா என்னப்பா சொல்கிற கோல் கூட இல்லையா அடித்து மூஞ்சி உடச்சிருவேன் ஃபியூவல் இருந்தால் உள்ளே போடணும் வேறு என்னது வேஸ்ட் பொருள்னு சொல்லுவேன் நீ எனக்கு புரியலை என்னத்தை எடுத்தோம் எங்கேயும் நிப்பாட்டலை நானே வண்டி ஓட்டுறேன் ஒருத்தர் நிப்பாட்டி ஒருத்தர் அடித்த மாதிரி பார்க்கணும் நீ வண்டி இங்கே நேராக எடுத்தா ஸ்டேஷன் நேராக போடுங்க ஸ்டாப் பண்ணுங்க நான் என்னதான் பண்ணுறது அதுக்கு தான் சொல்கிறேன் நான் இப்போ யார் செத்தா யாருமே சாவலையா யாரும் செத்து கிடக்கான் ஏய் பரியர் கிடச்சிருச்சு அவன் சுட்டு வச்சாமா நமக்காக யாரு அவன் சுட்டான்பா அவன் நமக்கு சுத்திட்டு இருக்கான் இந்த அம்மாலா சொல்ல மாட்டேன் இப்போ எங்கே போன எங்கே இதாக இருக்கான் கீழே போட்டிருக்கேன் டாக்டரோட இருக்கான் அப்பாடா காவாசி ஏறிடுச்சுப்பா அப்பாடி ஒரு ஆள் ஒரு கிடச்சி இப்போ இவ்வளோ போய் சுட எப்பா நீ அப்பா அங்கே ஒருத்தன் கிடக்குறான் அப்போ தூக்கிட்டு வானே இல்லை தூக்கிட்டேன் இங்கே நம்மள சுடாமல் தான் சரி ஐயோ ரத்தத்தோட இருக்கான் ரத்தம் தூக்கிட்டு வந்தேன் எப்படி எனக்கு எடுக்க வர மாட்டேங்குது டிராகனுக்கு அவனுக்கு வந்துடும் டிராகனுக்கு வரல நான் வரேன் ஸ்டார் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு ஏதோ ட்ராப் பண்ணிருக்குன்னா என்ன வைக்கலையே இப்போ கிடச்சிட்டு வா டிராகன் வாங்கி மேலே தூக்கிடணும் அவனை நல்லா மேலே தூக்கிட்டு வா அப்படி இப்போதான் ஏதோ ட்ராப் பண்ணு ஐயோ நீ மேலே ஏறணும் அப்படியே மேலே ஏற கீழே விழுந்துடும் அங்கே இன்னொருத்தன் சாரிப்பா இல்லை இன்னொருத்தன் சுட்டு வச்சிருக்காங்க எனக்கு இல்லை காவாசி ஏறிட்டு நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் ஏறி இருக்கு இதுக்காச்சும் கண்டிப்பாக போக முடியாது அங்கெல்லாம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஃபியூல் வேணும் இது வச்சதே பெரிய விஷயம் என்னாச்சு வரான் சுட்றா நான் இன்னும் எங்கே இருக்கான் இவன் நீ தூக்கிட்டு வரியா உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ ஏதோ ஒன்று ஃபியூவல் நமக்கு ஐயோ வேற இதுகளும் சரி பண்ணுது அப்பா அப்பயும் பாதி கூட வரல நீ உள்ளே போட்டியா இல்லது அவனை தூக்கிட்டு வந்தேன் அவனை போட்டேன் போட்டும் பாதி கூட வரல அதே இடத்துல நிற்குது எப்பப்பா சுறாவா அம்மா என்னாச்சு யார் சுட்டா எப்பா டேடி வேறு வழி இல்லை கிளம்பிதான் இரு இவங்களை தூக்கு ஐயோ அம்மா தூக்கிட்டு போய் ஃபுல்லாக உள்ளே போடு அப்போ தான் இதை பண்ண முடியும் பாதி வந்துருச்சு செத்தவனை தூக்கி போடு நல்ல வேலை நமக்காக சுட்டு வச்சுருக்காங்க அதுக்கு மேலே என்ன உனக்கு வேணும் ஆச்சா நம்ம சுட்டுருக்கணும் வேணே நமக்காக அவங்க சுட்டுருக்காங்க இல்லை தூக்கி மேலே நம்மளே சேர்த்து சுடுறாங்க தூக்கி உள்ளே போடு டக்குன்னு இல்லை நீ தூக்கி மேலே போய் நான் தூக்கி உள்ளே போடுறேன் ஏதோ ஒன்றியா அம்மா இன்னும் ஒருத்தர் இருந்தானா அவ்வளோதானா ஆமாம் இந்த ஒருத்தர் இருக்கான் இரு தூக்கிட்டு வந்து எவ்வளோ இருக்குது ஃபியூவலு அப்பா ஒருத்தர் நிற்கிறோம் பக்கத்துலேயே கையில் துப்பாக்கி வச்சுருக்கான் ஒரு கொஞ்சம் இருக்குப்பா நீ வேணா உன் கன் சுடுறியா யாரை சுட அவனை எப்போ அவன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவனை சுடுனா என்ன நீ இருக்கிற நான் மாற்றி மீட்டேன்ப்பா இருப்பா நீ சொன்னா நான் எடுத்துருவேன் இருப்பா உள்ளே போட்டுக்கிறேன் மட்டும் ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் போட்டியா இரு இன்னும் பத்தலையேப்பா இன்னொன்று வரானு பார்ப்போமா இதை ஹெல்ப் பண்ணாங்க நல்லா
ஹெல்ப் பண்ண நம்ம இவன் தூக்கி உள்ளே போட்டால் இது கிடைக்காதோ? இப்போ ஃபியூல் போட்டோம்ல, இது பேர் இவங்க தூக்கி உள்ளே போட்டு கிடச்சிருக்குமா? எது இவங்களை தூக்கி உள்ளே எதுவும் ஏப்பா மனுஷங்க நம்மளை தான் எல்லாம் தூக்கி போட்டோம்னா வரும்பா. எப்பா சொல்லி போட்டு ஏதாவது வாங்கிடும்லப்பா ஃபியூல் போட்டதுக்கு. என்னது வாங்கிருக்கலாம்? உள்ளே இதாக போடாமான்னு கேட்டேன். இது கேட்கல. அது மட்டும் தான் பண்ணும் இல்லைப்பா, மனுஷங்க போடலாம் தான்ப்பா. ஆனால் ட்ரேடு கேட்குறேன்ப்பா. ட்ரேடா அது போட்டு எப்பா இரு. எப்பா இங்கே வேம்பேர் இருக்குது பாரு. வேம்பை இருந்தால் உனக்கு என்ன? இதுவா நீ குத்துன்னு வச்சுக்கோ, கை கழுவி வண்டி எடுத்துருமா? உங்ககிட்ட ஒரு ஃபியூல் இருக்குல்ல, இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போட்டு பார்த்துக்கலாம். இருக்க கடைசி ஆயுதமாக தான். அம்மா இரு, ரெண்டு ஒன்று இருக்குன்னு உனக்கு? ரெண்டு இருக்கு. ஒன்று உள்ளே போடு. ரெண்டு இருக்குது, இன்னொன்று இது போல. ஓகே ஓகே ஒன்று சரி. ஒன்று தான் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு. ஒன்று பேண்டேடாக இருக்கும். ஆமாம் பேண்டை பற்றிக்குள்ளே வை பக்கி. ஏன் அப்பா அப்பா என்ன கொண்டுட்டான்? பேண்டேட் ஒன்று இருக்குல்ல, ஆமாம் என்ன ரிவைவ் பண்ணு. ஐயோ அதே வண்டி இதில் போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். சரி நான் எடுக்க முடியல டக்குன்னு. பொறுமை பொறுமை பொறுமை. ஏய் சரி எடுக்கிறேன். எடுத்துட்டு எப்படி என்ன ரிவைவ் பண்ணணும்? ரிகேல் ஆகுதா உனக்கு? தெரியலையே எப்படி ரிவைவ் எனக்கு தெரியாது. ஒரே நிமிஷம் எனக்கும் தான். ரிவைவ் வித் பேண்டேஜ்னு போட்டிருக்கு. ஒன்று என்கிட்ட கொடு, இல்லை நீ பண்ணு. நீ பண்ணுப்பா. அப்பா தெரியலப்பா எப்படிப்பா பண்ணணும் அதை, நீ சொல்லி பாருப்பா. எனக்கு ஹெல்த் ஏறலப்பா. அப்போ ஒரு ஆள் செத்தா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை ரிவைவ் பண்ண முடியும். எப்படி? வாண்ட் இருக்கு. எங்கே இது பேண்டேஜ்? கீழே கிடக்கு. இந்த சைடில் கிடக்கு பாரு. இங்கே பாரு, இதுக்குள்ளே கிடக்கு. எங்கப்பா போச்சோ? சரி நான் தான் சொல்ல லைஃப் கம்மியாக இருந்துச்சு, வண்டி எடுத்து வந்துருக்கணும். கீழே போய் பாரு. பறந்துட்டு இருக்குப்பா. சே ஃபியூல் காசை போட்டு இன்னும் இப்போ இது சுற்றி தான் இருந்தாங்க. எப்படி தாண்டி வந்தாங்க? என்கிட்ட இவ்வளோ கன்று இருக்குது. ஜோடா எப்படி ஏறவே முடியாது. அப்பா இரு. ஆக்சுவலாக பேனட் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ரிவைவ் பண்ணுறதுக்கு. வச்சுக்கோ. என்னாச்சு? பண்ணிட்டேன். ஆமாம் வண்டி எடுத்துருவோமா? நான் எடுக்கிறேன். வேறு வழி இல்லை, கிளம்புவா. ஆமாம் நீ கிளம்பு. நான் முடிஞ்சளவுக்கு எடுத்து உள்ளே போட பார்க்குறேன். இப்போ எதுவுமே நீ பண்ணலாம். எப்போ நீ வண்டி எடுப்பா, நான் தூக்கி உள்ளே போகிறேன் அவங்கள. எடுக்கவா? நீ வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு பார்த்துக்கலாம். விழுந்துட்டான். ஒரு நிமிஷம் நிப்பாடு நிமிஷம். இல்லை போயிட்டியா அப்படி? இரு இரு நிப்பாடு. கோல் இங்கே இருக்குது. அப்பா சீக்கிரம் வா. ஓ ஏறு ஏறு வண்டி நீ என்னாச்சு? நான் எதுவும் ஆகலை. இங்கே வண்டி 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 எடு. நான் சொல்கிற டைசன் எது எடுக்க அடுத்த ஸ்டாப்பில் பார்த்துக்கலாம். என் ஹெல்த்தை பாரு. சரி 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 நான் கையில் இருந்தேன்னு பார்த்தேன்ப்பா மேக்ஸிமம். நீ டைசன் கீழே வந்துடாத. ஓகேப்பா ஓகேப்பா இட் டோன்ட் வரிப்பா. எனக்கு உனக்கு ஹெல்த் கம்மியாக இருக்கோ? இப்போ சரியாயிருமா அப்படி? செக் இவ்வளோ ஃபியூல் இருந்துச்சப்பா. அறதான் இருக்கா? அவ்வளோ பேர் இருந்துமே அவ்வளோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. தான் வருத்தமாக எனக்கு. ஒன்றும் பிரச்சனை ஃபியூல்ஸ்ப்பா. பரவாயில்ல. இப்போ எவ்வளோ அடிக்கலாம்? இல்லை கிளம்பிட்டு தான் இருக்கேன். நீ இப்போ எவ்வளோ அடிச்ச மாதிரி இருந்துச்சுண்ணே? அடிச்சு தான் இருக்காங்க. என்னடா ஈஸியாக வச்சுக்கிறேன். சரி நல்லா பேனர் எப்படி ரிவைவ் பண்ணேன்? ரிவைட் கட்சி ரிவைட் பண்ணேன். ஓ பேனர் கையில் இருக்கணும் அப்படி தானே? கையில் இருக்கணும். இன்னொரு பேனர் வாங்கணும் அவங்க போய். நல்ல வேலை நீ இருக்க போய் ரிவைவ் ஆச்சு எனக்கு. இல்லைனா போய் சொல்லி முடிச்சிருக்கும். எனக்கு லைஃப் கொஞ்சமாக கொடுத்துப்பா. சரி உன் லைஃபா? எப்போ இல்லை நான் சொல்லிட்டேன். ஏன் இது ஏற்கனவே கறிக்கிட்டு இருக்கேன். ஒன்றையும் சொல்ல முடியாது. கேம் இப்படி விளாட தெரியாமல் விளாட வந்து எவ்வளோ போயிருக்கோம்? 23,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கோம். இன்னும் 30,000 கிலோமீட்டர் போகணும். அப்படியா? அவ்வளோ ரொம்ப போக முடியாது. ஆனால் நமக்கு இது பத்தாது, ஃபியூலுக்கு நமக்கு பத்தாது. இருட்ட ஆரம்பிச்சிருச்சுப்பா. அடுத்த இதுக்கு போனாலே போதோட அதே நம்ம ஜெயிச்சா அடுத்த பொறுத்த வரைக்கும். அப்பா சுடுவானுப்பா. இருப்பா நம்மளோட ஸ்பீடு நான் சுடுவேன்டா. ரெட் மூணு நீ நிப்பாட்டா மட்டும் போமி நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். ஒன்று திங்க் முன்னாடி மேலே ஒன்று வச்சுருக்கணும். ஐ திங்க் தப்புன்ட்டேன். மேலே செட் பண்ணி மேலே போய் வந்துருக்கணும். இப்போ முன்னாடி சொல்லலாம் பின்னாடி சொல்லலாம். அடுத்த டைம் இருக்கும் பார்த்துருவோம். இப்போ மஞ்சே வந்திருக்கு. ஃபியூல் இருந்தால் ஓடிடலாம். காவாசி தான் இருக்கா? என்னப்பா பண்ணுறாங்க? சுடுறானுங்களா? இதெல்லாம் நான் சுடுறேன்டா அவங்கள. இருப்பா உங்கடா விடுப்பா. இது போனால் அடுத்த தடவை பார்த்துக்கலாம். அதுவும் கரெக்டு தான். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்து சாதனையை சாதிட்டோம். நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம், 30 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அடுத்த தடவை ஆடும்போது 50 கிலோமீட்டர் ட்ரை பண்ணுவோம். அடுத்து முடிச்சிடும் அடுத்த தடவை. அவ்வளோதான். உடனே கற்றுக்க முடியும். எடுத்து பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டே ரிவைவ் பண்ணி பழகிட்டோம். ஒரு பேண்டேஜ் வாங்க பழகிருக்கோம். இப்போ இவனை செத்தவனை ஃபியூலாக்க பழகிருக்கோம். அடுத்து அடுத்த வில்லேஜுக்கு முன்னாடி நிப்பாட்டி நம்ம வந்து தேவையானதை எடுக்க பழகணும். உனக்கு எல்லோ மாறிடுச்சு. உனக்கு உன் லைஃபு போய் சேர்ந்துருமா? 0க்கு வந்துருச்சா?
நீ போ இது ஸ்லோ பண்ணுற சும்மா ஏன் சுடுறான் இப்பா இருப்பா அப்பாடி ஐயோ ஐயோ ஸ்லோ பண்ணு ஓகே அப்பாடி போனால் முடிஞ்சிருமோ அடுத்து அம்மா அடுத்து கிளம்பிடும் இப்போ வராங்க நினைக்கிறேன் சுடுறான் சுடு சுடுனா எங்கே போய் சுட கேமரா இருக்கு போ ஐயோ நீ முன்னாடி போ நான் பின்னாடி போயிட்டேன் வரேன். சுடு உட்கார முடியல இதில் இப்போ உட்காந்துரு எங்கே வராங்க ஷூ இப்போ பாரு கொஞ்சம் பார்த்து சொல்லு அங்கிட்டு வர அந்த ஒரு இப்போது எதுவும் யாரும் இல்லை இப்போதைக்கு அவருக்கு லைஃப் குறைஞ்சிருச்சு அவரை கொண்டுட்டாங்க கொஞ்சம் இப்போ ஒன்று பண்ணுறேன் அங்கே செத்து கிடக்க மாட்டேன் இந்த ஃபீல்டில் போட அவனை மீதி நான் பார்த்துக்கிறேன் உட்காந்து பார்த்துக்கலாம் நீ உட்காந்துக்கிறியா நான் உட்காந்துக்கிறேனே நினச்சிட்டேன் நீ துப்பாக்கி வந்து உட்காரு இரு நான் உட்காரேன் உட்காரல உட்காரு வா பார்த்துக்கலாம் இப்போ சுடுறான் சீக்கிரம் சுடு அங்கே இருக்கானே நான் எப்படி சொல்கிறது சுத்துட்டேன் என்ன சொல்லக்கூடாது புரியுதா ஒன்னே சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்கிறேன்ப்பா ஒன்னே சுட்டு ஹெல்தி எனக்கு இதை இங்கே எது போய் தப்பிக்க முடியாதா பா சரி வழி இல்லை சீக்கிரமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு நீ எதுவும் உள்ளே உட்காந்துக்கோ சொல்லிட்டேன் வெளியே வந்து ஏய் இது ஒன்று வேற எங்கேயும் செத்துக்கலாம்னு பார்த்து சொல்லு நீ வெளியே வராத நீ துப்பாக்கியில் உட்காரு நான் அங்கே கிடக்கா நினைக்கிறேன் இந்த இருக்கு போகிறேன் வீட்டுக்குள்ளே வெளியே வந்திருக்கான் வீட்டுக்குள்ள கூட தப்பிக்க முடியாது நம்மளால வீட்டுக்கு இருந்தாலும் தப்பி வாய்ப்பு டாடி ம் செத்துச்சு என்னாச்சு சீக்கிரம் வா உள்ள வந்துரு என்னன்னு சொல்லு ஏலியன்ஸ் வந்துருச்சு போக முடியாதுல்ல இரு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி வண்டி எடுக்காத எங்கே இருக்கான் மண்டைக்கு மேலே ஏனி சிப்பே பறந்துக்கிட்டு இருக்கு எங்கே இருக்கான்னு வேற கேள்வி சீக்கிரம் தூக்கிட்டு வா எல்லாரையும் எல்லாரும் தூக்கி ஈஸியாக சொல்லிட்டேன் ஐயோ நான் வரேன் இரு நீ வந்து ஒன் டைம் என்ன பண்ணுறது இவன் காப்பாற்ற இவனா முடிஞ்சா காப்பாற்ற முடியாது என்னால் சரி ஃபஸ்ட்டு நீ போய் பேண்டேஜ் வாங்க போ பேண்டேஜ் எனக்கு காசு இருக்கணும்லப்பா இவரை தூக்கி போட்டால் காசு தருவாங்களா சொல்லு இவங்க தூக்கி காசு தெரியல எனக்கு ஃபஸ்ட் சரி நீ காசு நான் இரு நானே போய் வாங்கிடுறேன் எனக்கு டக்குன்னு இது சொல்லணும்னு தெரியல ஐயோ இப்போ உனக்கு க்ரீனில் வந்துச்சு லைஃப் பரவாயில்லப்பா என்ன ஏன்ப்பா தள்ளி விட்டு போகிறதுக்கு இருப்பா எப்போ இந்த நான் திரும்ப இது அமைக்கிறேண்ணா அட பாவமே என்ன இவ்வளோ நேரம் ஒரே பட்டனை திரும்ப அமைக்கிறது இவ்வளோ விழுந்திருக்கான்பா இவ்வளோ 3 பேர் எடுத்துருப்பான் நேரத்துக்கு சரி சரி ஏமான தப்பு ஓகே எப்பா இவரையும் கொண்டுட்டாங்களா இவரையும் ஃபுல் வைக்கலாமா இவர் ஒன்றும் பண்ண முடியாதா இவர் எடுக்க முடியல எடுக்க முடியல நான் எடுத்து பார்த்துட்டு தான் வந்தேன் என்னாச்சு இவங்க வேலை இல்லை நீ உட்கார வச்சிடுறாங்க நானும் பார்த்தேன் என்ன டாடி இவங்க அப்பாடி இவனால கொஞ்சம் ஏறி இருக்கு வீடு அங்கே ஒருத்தன் நடக்கிறான் எங்கன்னு பாரு இந்தா இங்கே அவர் தான் கிடக்காரு அவர் எடுக்க முடியல இவனை தூக்கி இதுவும் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல இவனை வச்சுட்டு இவன் வேஸ்ட்டு எப்பா அப்பாடி இது கடத்தி விட்டது டேடி இந்த ஏலியன் ஷிப் தான் நம்மளுக்கு வந்து தூக்கி போட்டுட்டு போகுது எத்திரமா எப்பா ஏலியன் ஷிப் தூக்கி போட்டு போல இவங்க வந்து இறக்கி விட்டு போகுது இறக்கி விட்டு அவர் கொண்டு வைக்கிறாரு சைடில் இருக்கவர் அப்பாடி நல்ல ஒரு இவ தான் டாடி வேறு வழி இல்லை நம்ம காலையிலேயே கிளம்ப முடியும் அதான் இப்போ இவங்களை மட்டும் தூக்கி ஏற்றிட்டு வண்டி எடுத்துரு இங்கே பாரு இது போதும் இதுக்கு மேலே அதுதான் சொல்கிறேன் பண்ண வச்சுக்கோ நம்மளுக்கு ரொம்ப கண்டிப்பாக ரிஸ்க் நமக்கு அது இது எடுக்க முடியல என்னாச்சு எனக்கு இது சைடில் பட்டன் சேதம் நினைக்கிறேன் நான் அப்படி தான் பண்ண நேரமா நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் சரி எடுத்துட்டு வா சீக்கிரமாக எடுத்துட்டு வரியா நான் பார்த்துக்கிறேன் நான் நீ சொன்னோன்னே வண்டி எடுத்துறேன் இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கான் மட்டும் தூக்கிக்கிறேன் சரி ஒன்றும் வேண்டாம்ப்பா தயவு செஞ்சு எப்போ நான் ஐயோ இவன் ஒன்று இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கிற தடவை நீ எனக்கு அடி ஆகட்டக்கூடாது அவ்வளோதான் அடி நான் தெரியாது எனக்கு எப்பா உன்னோட எனக்கு லைஃப் கம்மியாக நானே ஃபீல் பண்ண உனக்கேப்பா ஃபீலு உனக்கு போகலாம் ரைட் பாரு எங்கேயும் தயவுசு நிற்க சொல்லாத ஏற்கனவே ஏலியன்ஸ் அப்பாடி 30 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோமா அதெல்லாம் கரெக்ட் தான் ஏதாவது பண்ணணும் நம்ம வேணால் ஒருத்தன் சுடணும் எடுக்கணும் ஏதாவது பண்ணணும் எதுவும் பண்ண வேண்டாம் தயவுசு ஃபியூல் பத்தாதுப்பா பாய் தான் பாரு நமக்கு அதான் சொல்கிறேன் 10 முடி நான் ஸ்பீக்கராக எடுத்து பார்க்குறேன் ஸ்பீடாக இருந்தாலும் பாரு இன்னும் சரி போ முடிய பார்ப்போம் உனக்கு லைஃப் ஏறிச்சு எனக்கு லைஃப் எவ்வளோ காமிக்கும் உனக்கு சரி உனக்கு காமிக்க வேணாம் எனக்கு லைஃபே காமிக்கலை உனக்கு லைஃப் காட்டும் அடிப்பட்டா காட்டும் அதுக்கு இது காட்டாமே இருக்கலாம் எனக்கு ரிவே பண்ணி முடிச்சிடப்பா அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க பார்த்தேன் சொல்ல வேண்டாம்
ஏலியன் ஷிப் வேற இறக்கி விட்டுட்டு எங்கப்பா அந்த ஏலியன் ஷிப் எனக்கு தெரியவே இல்லை நீ இப்போ கவனிக்க. கீழே விழுந்துருக்கு அதான் ஏலியன் ஷிப்பா? அது விழுந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதான். புதுசு படுத்துருக்கு புதுசா. அவர் இறக்கி விட்டு போச்சு பார்த்தேன். அவன் சுட்டான்பா அவன். வருது சுடாத. இரு நான் சீக்கிரமா கிளம்புறேன். நான் சுடுறேன் அதை நான். அது சுட முடியாது, அது ஆளா தான் சுட முடியும். நான் ஸ்பீடா எடுக்கிறேன். ஸ்பீடா போனா 0 வைக்கிறேன். நான் ஸ்பீடா 0 தான் போல. ரொம்ப ஸ்பீடா போய். வராதே வந்தா. 0 ஆகிட்ட நீ. இரு நான் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். ஸ்பீடா போயிட்டு இருக்க. எனக்கு 0 காமிக்குது. 65 டேடி. போக மாட்டேங்குது. நான் ஸ்பீடா எடுக்கிறேன். ஸ்பீடா போனா 0 வைக்கிறேன். நான் ஸ்பீடா 0 தான் போல. ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். வந்தா 0 ஆகிட்ட நீ. இரு நான் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். ஸ்பீடா போயிட்டு இருக்க. எனக்கு 0 காமிக்குது. 65 டேடி. போக மாட்டேங்குது. முன்னாடி மாட்டிட்டான் அடுத்த ஒருத்தன். நான் தான் சொல்றேன் 0 ஆயிடுச்சு ஒருத்தன் மாட்டிருக்கான் அடுத்த முன்னாடி. பேசி போடு. தப்பிச்சாவது ஓடு. தப்பிச்சு ஓட முடியல. அவுட். என்ன அவுட் பண்ணிட்டான்? எப்படி என்னாச்சு? முன்னாடி கவனிச்சியா இல்லையா? முன்னாடி கவனிச்சப்பா ஏதோ ஒரு பக்கில் மொத்தமாக எனக்கு. ஓகே சுடீஸ் இந்த கேம் நம்ம முடிக்க முடியல. என்ன எவனோ ஒருத்தன் வந்துட்டான். நீ இவன் மட்டும் திரும்ப கையில் கிடச்சானா அவ்வளோதான். ஆனால் நம்ம 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். 30,000 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஓகே சுடீஸ் இந்த கேமில் முடிச்சிட்டோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பை சுடீஸ்.